ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க செவ்வாய்க்கிழமை படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தர ஃபாலோ பண்ணிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான ஹாரர் த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours 25 minutes இருக்கு. இந்த படத்தை அஜய் பூபதி டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பயல் ராஜ்புட், திவ்யா பிள்ளை, நந்திதா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படம் பத்தின 80கள் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த டைம்ல ஒரு கிராமத்துல ஒரு செவுத்துல செவ்வாய்க்கிழமை தோறும் யாரோ ஒருத்தர் இவங்க 2 பேருக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு எழுதி வச்சிடறாங்க. அது தெரிஞ்ச உடனே அந்த 2 பேரும் சூசைடும் பண்ணிக்கிறாங்க. இது வாரம் கண்டினியூவா நடந்துகிட்டே இருக்கு. அதை யார் பண்றா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நந்திதா களறங்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பரா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்குன்னே சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோயின் பயல் ராஜ்புட் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. படத்தையே ஹோல்ட் பண்றாங்கன்னு சொல்லலாம். நந்திதாவும் அவங்களுக்கு கொடுத்திருக்க ரோலை ரொம்ப நீட்டா பண்ணி கொடுத்து வெளியே போயிருக்காங்க. மத்த எல்லாருமே ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. படத்தோட சினிமோட்டோகிராஃபில ரொம்ப சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்கு. படத்தோட ஹாரர் சீன்ஸ் எலிவேட் பண்றதுக்கு சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி பிஜிஎம் ரொம்ப தரமாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. பக்காவா இருக்கு படத்துக்கு ஏத்த மாதிரி. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சருசருன்னு போயிடுது. ரொம்ப சூப்பரா எழுதி எடுத்திருக்காங்க. படத்துல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அங்கங்க ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான். இவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எவ்வளவு தூரம் கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதிருக்காங்களோ அது செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமா கோட் அவுட் இருக்காங்க. குறிப்பா பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ்லாம் ரொம்பவே லேக் அடிக்குதுன்னு சொல்லலாம். படத்தோட கேரக்டர் ரைட்டிங்கும் பெருசா எழுதாதனால நம்மளால யாரோடையுமே மிங்கிள் ஆக முடியல. படத்துல லாஜிக்ன்ற சுத்தமா இல்லவே இல்லை. ஏனோ தான் எடுத்து வச்சிருக்காங்க. பல சீன்ஸ் பிரெடிக்டபிளாவும் லேகிங்காவும் இருக்கதான் செய்யுது. படத்துல அடல் கண்டென்ட் இருக்குன்றதுனால இந்த படத்தை ஃபேமிலியோடையும் பார்க்க முடியாது. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.